இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மாவட்டத்தில் சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படுகின்றமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தீர்மானம். அங்குனுகொல பெலச பகுதியில் இடம்பெற்ற அமைதியின்மை தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு. IS ஆயுததாரிகளுக்கு எதிரான போராட்டத்திற்காக மேலும் 450 அமெரிக்க துருப்பினர் ஈராக்கிற்கு அனுப்பி வைப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. யாழ் மாவட்டத்தில் சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படுகின்றமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினூடாக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பகுதியில் மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் உட்பட மேலும் சில பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் நடாஷா பாலேந்திரன் தெரிவித்தார். இவ்வாறான சம்பவங்களை தடுப்பதற்கான ஆலோசனை அறிக்கையொன்றை புதிய குழுவினூடாக அடுத்த மாதம் நிறைவடைவதற்கு முன்னர் பெற்றுக் கொள்ளப்படவுள்ளதாகவும் அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்கள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கு பிரத்யேகமான போலீஸ் பிரிவை நிறுவுவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் நடாஷா பாலேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அங்குனுகொல பெலச பகுதியில் இடம்பெற்ற அமைதியின்மை தொடர்பான அறிக்கையொன்று நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வர்த்தகர் ஒருவரினால் கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து சிறுமியொருவர் தொடர்ந்தும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமை குறித்து அறிக்கை கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி ஹம்மந்தோட்டை வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியமைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அங்குனுகொல பெலச போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக பிரதேச மக்களால் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படும் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை ரகசியமான முறையில் போலீசாருக்கு அறிவிக்குமாறு போலீசார் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். சிறுவர் துஷ்பிரயோகத்திற்கான சம்பவங்கள் நீண்ட காலத்தின் பின்னர் கிடைக்கும் முறைப்பாடுகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது பல பிரச்சினைகள் எதிர்நோக்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். குறிப்பாக சம்பவங்களுடன் தொடர்புடைய சாட்சியங்களை அடையாளம் காண்பதற்கும் அவர்களின் ஊடாக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் சிக்கலிலே ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களின் அக்கறையின்மையே சிறுவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்படுவதற்கு காரணம் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். ஆகவே சிறுவர்கள் துஷ்பிரயோக சம்பவங்கள் குறித்து உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது போலீஸ் அவசர அழைப்பு பிரிவிற்கோ அறிவிக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் கேட்டுக் கொண்டார். போலி அனுமதி பத்திரங்களுடன் பலர் யானைகளை வைத்திருப்பதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்னமும் 26 யானைகள் போலி அனுமதி பத்திரங்களுடன் வைத்திருக்கப்படுவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது போலி அனுமதி பத்திரங்களுடன் யானைகள் வைத்திருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு முன்னரும் போலி அனுமதி பத்திரத்துடன் யானைகள் வைத்திருந்த சிலர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 10:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.